என்ன சொல்கிறது, இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கெட் பீப்புள் இன் டு திஸ் ஃபீல்ட். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. நான் எனக்கு சினிமாங்கிறது வெரி நியூ. நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட். ஐம் நாட் பிலாங் டு திஸ் ஃபீல்ட், பட் I was a jury for Golden Globe Academy Award. ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ எப்பொழுதுமே நான் வெளியில் தான் பார்த்துருக்கேன். படத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது கிடையாது. when it comes for first of all is very important. I want to thank whoever comes here, particularly Amir sir. He's a exceptional person for preciseness and perfectionist. Thank you very much sir, because Sam start பண்ணது உங்களோட ஸோ அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது ரமன் சார் இஸ் அ எக்ஸலன்ட் மென்டர்னு. நான் இவங்க யாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் இவங்க சொல்கிறத கேட்டு தான் நான் ராம் ஆல்வேஸ் சேஸ் தட் அவங்களுக்கு நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவர் கிளியராக சொல்லுவார் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். அந்த ஷெடியூலில் இருக்கிறனால அவங்களால வர முடியல, பட் அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ஃபீல்டில் மானிட்டரி இஸ் ஒன் பார்ட். another thing is like blessing and care is most important thing, because see monetary இருக்கிறவன் கொடுப்பான், லைக் இருக்கிற ஒருத்தன் தான் கொடுக்க முடியும். பட் கேரிங்கும் பிளெஸ்ஸிங்கும் நீங்கள் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது தான் அது வேணும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் சேர்த்ததுக்கு தான் ஐ வாண்ட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தீஸ் ஜென்டில்மென். when we were talking about youngsters, ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஹீரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா above 30, above 35, above 40 அப்படி ஹீரோவாக இருக்காங்க. நம்ம எப்போ தான் சான்ஸ் கிடையாது, வெரி ஃபியூ பீப்புள் டேக்கிங் ரிஸ்க் ஃபார் திஸ் யங்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி பெரிய டேலண்ட் பீப்புளேருந்து இவங்க வராங்க, ஸ்கில்ஃபுல் பீப்புள். ஸோ ஐ தாட் தட் இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் மீ டு கிவ் அ சான்ஸ் டு அதர் பீப்புள். அண்ட் இது என்னோட பார்ட். அடுத்த பார்ட் என்னன்னா உங்களோட பார்ட், மீடியா பீப்புள், கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் அண்ட் ஆல்சோ த மீடியா பீப்புள். ஸோ ஐ ஹோப் தட் யூ வில் டேக் திஸ் ஃபர்தர் after a few days, a few months. Thank you very much. You only live once. தமிழ் யாரா சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு முறை தான் வாழ வேண்டும். ரொம்ப நன்றி. அடுத்தது இந்த மேடையை தன்னுடைய பேச்சால் அலங்கரிக்க கோபி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நண்பர்கள். நிறைய படவிழாக்களில் அப்பப்போ பங்கு பெறுறது உண்டு. ஆனால் இந்த படவிழா கொஞ்சம் எனக்கு வித்தியாசமானது. குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்கள் சில காலம் கழித்து நான் பார்த்தேன். நண்பன் அமீர், சிவா, கனி, உதவியாளர் ராம், சாம் அப்படின்னு எல்லாருமே நான் பார்த்த ஒரு அற்புதமான தருணம். ஒரு முறை தான் வாழ இயலும். அந்த வாழ்க்கையில் வாட் யூ ஹேவ் அஸ் எ மெட்டீரியல் வித் வாட் யூ டூ மேட்டர்ஸ். உங்களிடம் இருப்பது என்ன என்பது முக்கியமே அல்ல, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். அதை போல இந்த ஒரு வாய்ப்பை சாமும் ராமும் அத்தனை புதுமிக திறமையாளர்களும் சேர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு எண்ணம் இந்த படம். பூஜை பார்த்தா இவ்வளோ யங்ஸ்டர்ஸ், இந்த ஒவ்வொரு யங்ஸ்டருக்குள்ளேயும் பெரிய பெரிய கனவு இருக்கும். பெருசாக சாதிக்கணும், பெருசாக நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அவ்வளோ எண்ணங்களையும் கேரி பண்ணிட்டு ஒவ்வொரு யங்ஸ்டரும் உள்ளே வரும்போது அது ஒரு ப்ரொடியூசர் யூகேல பிறந்து வளர்ந்து அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் அங்கேருந்து இங்கே தயாரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சினிமா வழக்கமாக அதோட போயிட்டே இருக்கும், முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். சமீப காலமாக என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிஸ்னஸ்க்காக ஒரு படம் பண்ணுவாங்க. ஹிந்தி பிஸ்னஸோட ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒரு படம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த படம் பண்ணால், இந்த ஜானர் பண்ணால் ஓடிடி போய்டும், சேட்டலைட் இந்த ஹீரோவுக்கு ஓடிடியில் பிஸ்னஸ் இருக்குது, இந்த ஹீரோவுக்கு சேட்டலைட்டில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தெல்லாம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது முக்கியமாக இடையில கொஞ்சம் நம்ம தவறுனது, தேட்டருக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பார்க்குறதை விட சேட்டலைட்டுக்கும் ஓடிடிக்கும் ஹிந்தி பிஸ்னஸ்க்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாச்சு. அப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஓடிடியோட ப்ரைஸ் இந்த படத்துக்கு 15 கோடினா
அடுத்தது அந்த 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 குறிப்பிட்ட ஹீரோ அல்லது டெக்னீஷியனோட சம்பளம் அந்த 15 கோடியில் போய் நிற்கும். இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா, இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஹீரோவுக்கு 50 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு. இவங்க இந்த 50 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி போய் இந்த 50 கோடியை ஓடிடியில் வைத்து இவங்க கவர் ஆகிக்குவாங்க. மறுபடியும் எகைன் வந்து இந்த தேட்டர்கள்லேருந்து என்ன வருதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது இந்த ஓடிடி சேட்டலைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது. பெரிய லெவலில் அந்த அப்ரோச்சே வந்து மாறி போயிருக்கு. எகைன் இந்த சைக்கிள் எங்கே வந்து நிற்குதுன்னா, தேட்டர்களில் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி அது வெற்றி படமாச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஓடிடியோட ஹெட் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 படத்தை பார்த்து அதுலேருந்து ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னாலாம் நான் பார்க்குறதுக்கு தேட்டரில் வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நான் என்ன கொடுக்கணுமோ அதாட்டும் இன்னொரு மடங்கு காசு கொடுத்து கூட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களோட பிஸ்னஸ் மாறி இருக்கு. காலை வணக்கம். பத்திரிகை சகோதரிகள் அனைவருக்கும், மேடையில் வந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன், சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். உங்கள் படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள், உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன். அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதில் எப்பயுமே ஒரு ஆனஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார். அவர் யாரை ஆதரித்தாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரமணா சார், அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்களை போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையான மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நான் வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம். அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர். சமுத்திரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார், சமுத்திரகனி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தானே. அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பார்க்க அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னால் இவங்க வேறு ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம். அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாம்க்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நீண்ட வருட நண்பர் அவர். இப்போது இந்த படத்தின் மூலயமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன். வருஷத்தை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன் அடுத்து முடியும். பாருங்க, எங்களுடைய மூதாதையரே அவர் தான். மிமிக்ரிலாம் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுக்கிட்டோம்னா, எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது. இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும். இவங்க பண்ணுறாங்கல்ல, அப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், மயில்சாமி அண்ணன், இவங்கெல்லாம் தான். நான் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், மனோபாலா சாருக்கு நான் ஒரு 5-6 பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லாமல் வச்சுருந்தேன்னா, படம் பார்க்கும்போது அந்த கேரக்டராக வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த கனெக்ட் வர வேண்டாம், படமாகவே அது இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன். பட் அவரோடது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது. ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு நான் பேசணும்னு நினச்சா இருந்தாலும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே ரிஸ்க் தான். அதை நம்ம எப்படி ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் சக்ஸஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதும் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங், தெளிவான டைமிங், பொறுமையாக நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும். ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று. பைக் ரைடர் நான் இல்லை. எந்த பைக்கா இப்படி வரும் கிட்ட பைக்கில்? ராயல் என்ஃபீல்ட் ஹண்டா 350. ராயல் என்ஃபீல்ட் ஹண்டா. ஹண்டர் அது ஹண்டர் ஆனല്ലേ? ஹண்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது.
உங்களுடைய நடிப்பில், உங்களுடைய பார்ட்டிசிபேஷனில். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த படத்தினுடைய பூஜையில் பேச போகிறீங்க. படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்கள் பைக்கில் தான் என்ட்ரி. ஓகே, லைக் பென்ட்ரி இங்கேருந்து ஃப்ளைங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கு இன்னும் பேச தெரியல. திஸ் இஸ் மை 4th தமிழ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின்னு ஒரு வெப் சீரிஸ் அண்ட் 2 is yet to release. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். சாம் சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துருச்சு. ஸோ டு நரேட் த ஸ்டோரி. அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So everyone in this crew is trusting me. So thank you everyone. Thank you people for coming this. Thank you so much. என்னது அவ்வளோதானே? இல்லை என்ன கருத்தில் மதியம் ஒரு சின்ன கரிமீன் அவ்வளோதான் வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த அம்மு சார், சிவா சார், ரமணன் சார், சக்தி சார், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில். 2 நடித்து முடிச்சிருக்கேன். 8 ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார், சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழித்து திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர் ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் யூ அது இன்டூ 10 times 50 times 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி. இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம். அவர் தான் என்னை சாம்சாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்தில் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இப்போ இலக்கணம். அதை வந்து சாம் நிச்சயமாக பண்ணுவார். ஏன்னா நீங்கள் அமீரன் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தெரியும், எவன் கீழ்ப்படியை கற்றுக்கொள்கிறானோ அவன் தலைமை பொறுப்புக்கு வந்து விடுவான் அப்படின்னு ஒன்று, அந்த வாசகம் தான் முதல்ல இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியாள் சாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும். அந்த நேர்மை மூலமாக அவனுடைய வெற்றி உறுதியாகும். அதுதான் உண்மை. யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து வெற்றியை தொடாமல் அவங்க வாழ்க்கை முடியறதில்ல. அது சாமுக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது. அது நிச்சயமாக வெற்றியில் முடியும். ஏன்னா வலிமை உள்ளது வாழும் என்பது என்னென்னா வலிமையானது கிடையாது, நேர்மையானது தான் வலிமையானது. நேர்மை தான் வலிமை. ஏன்னா அதை வந்து நம்ம நேரடி அர்த்தமாக வலிமைனா ரொம்ப இது உள்ளவன்ற மாதிரி புரிஞ்சக்கூடாது. நேர்மை தான் வலிமை. வலிமை நிச்சயமாக வெற்றி பெறும். அண்ணன் கனி வந்து நாம் வந்து சினிமாவில் பார்க்குற மாபெரும் சிறந்த மனிதர்களில் கனி முக்கியமானவராக இருக்கார். அப்படி ஒரு கனிக்கிட்ட வந்திருக்கிற மிகச்சிறந்த கனியாக தான் இவரை நான் பார்க்குறேன். நான் என்னென்னா அடுத்தது வந்து அண்ணன் அமீர் அண்ணன் வந்தாங்க, அடுத்தது கனி, அடுத்தது சாம், அப்படியே போயிட்டே இருக்கணும் இந்த தொடர்பு. ப்ரொடியூசர் வந்து மகேஷ் வந்து பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கார். எப்போதுமே பள்ளியில் ஒரு வருஷம் படிச்சுட்டா அதான் ஒரு வருஷன்றது தான் அடுத்த தகுதிக்கு போகிறதுக்கான இது. அப்படி ஒரு பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கிறதால இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். ஏனென்றால் வாதியார்ன்றவர் ஒரு கிளாஸ் நடத்துகிறவர். பள்ளியே படா கோபி அவர் பயங்கரமாக, அதாவது நிறைய பேர் இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாங்க. இது வந்து ஒரு இல்லை அதான் தன்னை தாழ்த்தி கொள்ளுவன் எப்போதுமே உயர்த்தப்படுவான். எந்த திறமைசாலியும் தன்னை திறமைசாலின்னு சொல்கிறதில்ல. 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டை பையில் வச்சிங்கன்னா சும்மா இருக்கும். 50 காசு நாளை போட்டிங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ சின்னது தான் சலசலப்பு ஏற்படுத்தும். கோபி வந்து அவர் இவ்வளோ கேவலன்றது இவ்வளோ சிறப்பு. அவருக்கும் என்னுடைய நன்றி.